நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் ஆடிட்டர் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஆடிட்டர் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். ரமேஷ் கிருஷ்ணா, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை குறித்த மேலும் விவரமான தகவலை பதிவு செய்யுங்க. வணக்கம் சோனியா. அதாவது கடந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட 14 இடங்கள்ல இந்த தங்கமணி உறவினர்கள், அவருடைய வீடு, சம்பந்தி வீடு, மருமகன் வீடு, ஒரு நெருங்கிய கட்சிக்காரங்க செந்தில், பள்ளிப்பாளையம், நாகரசேல், வெள்ளியங்கிரி இப்படி உள்ளிட்ட ஒரு 14 இடங்களில் சோதனை நடந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோதனை ஒரு 10 இடம் நடந்துட்டு வருது. அன்னைக்கு வியாழக்கிழமை நடந்த சோதனையில கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு 69 இடங்கள். அந்த இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 2.36 அளவுக்கு கோடி அளவுக்கு ரொக்க பணம், தங்கம், வெள்ளி மற்றும் ஆவணங்கள் போன்ற நிறைய கைப்பற்றினாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு நாமக்கல், எருமப்பட்டி உள்ளிட்ட இடங்கள் இந்த சோதனை நடந்துட்டு வருது. பல இடங்கள் அன்னைக்கு நடந்த இடங்களை சீல் வச்ச இடங்களையும் இன்னைக்கு சீலை ஓப்பன் பண்ணி ரெய்டு நடந்துட்டு இருக்கதா சொல்றாங்க. ரமேஷ் கிருஷ்ணா, தற்போது நடைபெற்று வரும் சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? இல்ல, தங்கமணியுடைய ஆடிட்டர் செந்தில் வீட்லயும் ஆடிட்டர் உதவியாளர் வீட்லயும் சோதனை நடந்துட்டு வருது. அவங்க கிட்ட தான் நிறைய ஆவணங்கள் கைப்பற்றி இருக்கான்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம எருமப்பட்டியில பாத்தீங்கன்னா அரசு கான்ட்ராக்டர் பிஎஸ்கே அப்படிங்கிறவருடைய அலுவலகம், அவருடைய சொந்தமான நூற்பாளைய போன்றவற்றிலையும் அந்த சோதனை நடந்துட்டு வந்திருக்கு. அங்க நிறைய ஆவணங்கள் கைப்பற்றதா தகவல் இருக்கு. மேற்கொண்டு இந்த சோதனை முடிவுல தான் என்ன மாதிரி ஆவணங்கள் கைப்பற்றிருக்காங்க, ரொக்கம் ஏதாவது கைப்பற்றப்பட்டுள்ளதா அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். மோனிஷா. ரமேஷ் கிருஷ்ணா, தற்போது தங்கமணியின் ஆடிட்டர் வீட்டில் சோதனை நடைபெற்று வருகிறது. அது தவிர அவருடைய தொடர்பான இடங்களிலும் நடைபெற்று வருகிறது. எத்தனை இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது? அதாவது நாமக்கல் மாவட்டத்துல மட்டும் சுமார் 10 இடங்கள்ல இந்த சோதனை நடந்துட்டு வருது. குறிப்பா சொல்லணும்னா அந்த எருமப்பட்டி சோனியா நூற்பாலை, வகுரம்பட்டி மோகன் அப்படிங்கிறவருடைய வீடு, அலுவலகம், அது இல்லாம பள்ளிப்பாளையத்துல பல இடங்கள்லயும், அதுவும் இல்லாம தங்கமணி வீட்லயும் இன்னைக்கு சோதனை நடந்திருக்கு. மேற்கொண்டு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் இந்த விசாரணையும் சோதனையும் நடத்திட்டு வராங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வியாழக்கிழமை 13 மணி நேரம் இந்த சோதனை நடந்தது. இன்னைக்கு தொடர்ந்து இந்த சோதனை நடந்துட்டு இருக்கு. இந்த சோதனையுடைய முடிவுல தான் என்னென்ன மாதிரி ஆவணங்கள், என்னென்ன மாதிரி பொருட்கள் கைப்பற்றிருக்காங்கன்னு தெரிய வரும். மனுஷன் ரமேஷ் கிருஷ்ணா, ஏற்கனவே நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் தங்கமணி தொடர்பான இடங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது அதன் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதாவது எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா இவர் வருமானத்துக்கு அதிகமா கிட்டத்தட்ட ஒரு 4 கோடிக்கு மேல சொத்து சேர்த்து இருக்கிறதா அதுல தகவல் எஃப்ஐஆர்ல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரிப்டோ கரன்சில இவர் முதலீடு செஞ்சதாகவும் எஃப்ஐஆர்ல வந்திருக்கு. இவருடைய மருமகன் பேர்லயும் பல தொழில்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. மகன் பேர்லயும் பல தொழில்கள் நடந்து வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாம அவருடைய சம்பந்தி மருமகன் தினேஷுடைய தந்தையார் சிவசுப்பிரமணியம் பேர்லயும் நிறைய தொழில் நடந்துட்டு வந்திருக்குன்னு இந்த எஃப்ஐஆர் எல்லாம் வந்திருக்கு. இது சம்பந்தமா தமிழகத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல கல்குவாரிகள், டைல்ஸ் தொழில் உள்ளிட்ட தொழில நிறைய முதலீடு செஞ்சிருக்கிறதாவும் எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டிருக்காங்க. அது தொடர்பாக தான் இந்த சோதனையை தொடர்ந்து நடந்துட்டு வருது. ரமேஷ் கிருஷ்ணா, தற்போது தங்கமணியின் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் என்னென்ன ஆவணங்கள் சிக்கியுள்ளது? பணம் ஏதேனும் கைப்பற்றப்பட்டுள்ளதா? தங்கமணி தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவரது வீட்டிலிருந்து செல்போன் மட்டுமே கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த செல்போனில் என்ன மாதிரியான தகவல்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைப்பற்றியுள்ளனர்? குறிப்பா சொல்லணும்னா மோனிஷா, தங்கமணி வீட்டுல நடந்த சோதனையில ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க. மொபைல் போனையும் கைப்பற்றிருக்கிறது உண்மைதான்.
அவருடைய நெருங்கிய உறவினர்கள், அதாவது மருமகன், சேலத்தில் இருக்கிற அவருடைய மகன் தரணியுடைய வீடு, பள்ளிப்பாளையம் கலியனூர் பக்கத்தில் இருக்கிற அவர் சம்பந்தி வீடு, அதுவும் இல்லாம நெருங்கிய அரசியல் கூட அவரு கூடயே இருந்த செந்தில், வெள்ளியங்கிரி, மூர்த்தி, இது போன்ற நெருங்கிய உறவினர் வீட்டிலே நிறைய ரொக்கமோ தங்கமோ கைப்பற்றிருக்காங்க. தொழில் சம்பந்தமா பல இடங்கள்ல வந்து மணல் பிசினஸ் பண்றவங்க அவங்க கூட எல்லாம் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அங்கெல்லாம் நிறைய ரொக்கம், தங்கம், வெள்ளி, ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிருக்காங்க. உண்மைதான் அது. தொடர்ந்து வந்து இந்த சோதனை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து நிறைய ஆவணங்கள் கைப்பற்றிருக்கான்னு இப்போ இதுவரை தகவல் வந்துட்டு இருக்கு. ரமேஷ் கிருஷ்ணா, தற்போது தங்கமணி தொடர்புடைய இன்னும் மேலும் சில இடங்களில் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் வந்து சோதனை மேற்கொள்ளவில்லை என்று சில பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்துள்ளன. அது எந்த அளவுக்கு உண்மை? இந்த சோதனையும் அந்த அவருடைய தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லணும் மோனிஷா. அதாவது பாத்தீங்கன்னா நெருங்கிய வந்து அரசு கான்ட்ராக்டர் பிஎஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் வீட்லயும் இப்ப இந்த சோதனையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் வந்து கட்டி முடித்த பெரிய கான்ட்ராக்டர். அவரு வீட்லயும் வந்து சோதனை தற்போது நடந்துட்டு இருக்கு. இந்த சோதனையில் வந்து பல உண்மையை தெரிய வரலாம். மேலும் அவர் நெருங்கிய தொடர்பு இன்னும் இருக்கிறவங்களும் வீட்லயும் இன்னும் நடக்கல அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. அது லஞ்ச ஒழிப்புத்துறை இனிமே வந்து தொடர்ந்து நடத்துவாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இன்னும் இருக்கு. ரமேஷ் கிருஷ்ணா, தொலைபேசி வாயிலாக உங்க தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி. முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்பான இடங்களில் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து எமது செய்தியாளர் விஜயானந்திடம் கேட்கலாம். விஜயானந்த், தற்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்பான இடங்களில் தொடர்ந்து சோதனைகள் நீடித்து வருகிறது. தற்போது நீடித்து வரும் சோதனையில் என்ன மாதிரியான தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளது? ஆவணங்கள் வந்து
விஜயானந்த், தொடர்ந்து உங்களுடைய தகவலை பதிவு செய்யுங்க. தற்போது முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்பான இடங்களில் சோதனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. தங்கமணியின் ஆடிட்டர் தொடர்பான பல இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த மேலும் தகவல்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பா மோனிஷா, அதாவது கடந்த வாரம் 68 இடங்களில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி வீட்டு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை அடிக்கடி சோதனை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில கிடைக்கப்பெற்ற ஆவணங்களின் அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேலம், நாமக்கல், ஈரோடு ஆகிய பகுதியில உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட வீடுகளில் 14 இடங்களில் அதிரடியா சோதனை நடந்துட்டு இருக்கு. அதாவது நாமக்கல் மாவட்டத்துல 10 இடங்களிலும், ஈரோடு மாவட்டத்துல 3 இடங்களிலும், சேலத்துல அவருடைய தங்கமணியுடைய குழந்தை வேலு, இந்த குழந்தை வேலு பாத்தீங்க அப்படின்னா PWD உடைய கான்ட்ராக்டரா இருக்காரு. அவருடைய நெருங்கிய நண்பர், பல்வேறு விதமான அவருடைய ஆதரவை வச்சு ஏகப்பட்ட கான்ட்ராக்டரை அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய மகன் வீட்டுல ஏற்கனவே சோதனை செய்த நிலையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய குழந்தை வேலுடைய மகன், அதாவது தங்கமணியோட நெருங்கிய நண்பர் குழந்தை வேலுடைய மகன் மணிகண்டன் வீடு ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டிருக்கு. அவருக்கு இன்னொரு வீடு இருப்பதை அறிந்து, அதாவது அன்னைக்கு சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய வீட்டுல சோதனை செஞ்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாற்றோடு வீரான பாத்தீங்கன்னா வாணிமகால், சேலம் வாணிமகால் பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில இன்னைக்கு சோதனை நடைபெற்று இருக்கு. சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு, என்னென்ன முக்கிய தஸ்தாவேஜுகள் கிடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சோதனையின் முடிவில் தான் தெரிய வரும் மோனிஷா. விஜயானந்த், இதற்கு முன்பு தங்கமணியின் வீட்டில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஏதேனும் ஆவணங்கள் மற்றும் பணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா? அங்கு செல்போன் கைப்பற்றப்பட்டுள்ளதா தங்கமணி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த செல்போனில் என்ன மாதிரியான பதிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது மோனிஷா, தங்கமணி ஒரு வீட்டுல ஏற்கனவே 2.89 கோடி ரொக்க பணம் மற்றும் மற்றொரு முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்திருக்கீங்க. அவருடைய செல்போன் மூலியமாகவும் கிடைக்கப்பட்ட ஆவணங்களை வைத்துதான் இன்னைக்கு 14 இடங்கள்ல அவங்க சோதனைகளை ஈடுபட்டிருக்காங்க. அது என்னென்ன ஆவணங்கள் சொல்லி அவங்க அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படல. பட் என்ன இருந்தாலும் கூட அந்த கடந்த வாரம் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் இந்த மேற்கொண்டு மீண்டும் சோதனை பண்ணிருக்காங்க. தங்கமணி பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய நண்பரும் உறவினருமாக இருந்துட்டு வந்தாரு. அந்த அடிப்படையில தங்கமணி பாத்தீங்கன்னா செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர்ல இருந்து முன்னாள் அமைச்சரா இருந்தாரு. ஏகப்பட்ட அவருடைய உறவினர்களுக்கு ஏகப்பட்ட தன்னுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி ஏகப்பட்டமான சலுகைகள் செய்து வந்திருக்கு. நமக்கு தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல அவருடைய உறவினர்களுக்கு, அதாவது டாஸ்மாக் மதுபான விற்பனை அப்படிங்கிறது அரசாங்கத்தால் நடத்தப்படுவதே ஒரு விற்பனை. அது தனியார்கள் நடத்தணும் அப்படின்னா அது மதுபான பார்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. அதுவும் முறைப்படி ஏலம் விடப்பட்டு நடத்தப்பட வேண்டும் சொல்லி இருக்கு. ஆனா இவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவருடைய உறவினர்கள் பாத்தீங்கன்னா ஒதுக்குப்புறத்தில், அதாவது நெடுஞ்சாலை ஒதுக்குப்புறத்தில் எக்ஸ்க்ளூசிவ் ஏசி பார் அமைக்கிறதுக்கு உண்டான விஷயத்த நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்துல தங்கமணி ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. அது பாத்தீங்கன்னா அது விதிகளுக்கு புறம்பாக இருந்தாலும் கூட கிளப் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு கிளப் நீச்சல், உடற்பயிற்சி உள்ளிட்ட கிளப்புக்கு இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் கிளப்புக்கு
மதுபானம் அருந்துவதற்கு அனுமதி இருக்கு. அந்த அடிப்படையில வந்து இந்த இந்த அனுமதி வழங்கப்பட்டதா சொல்றாங்க. ஆனா அவங்க வழங்கப்பட்ட அனைத்து இந்த எக்ஸ்க்ளூசிவ் பார்லயும் வந்து ஒரு டென்னிஸோ ஒரு பாலோ பேட்மிண்டனோ எந்த இதுவுமே கிடையாது. ஒன்லி வந்து மதுபானம் அருந்தக்கூடிய கூடாரம் மட்டுமே இருக்கு. இது போல வந்து ஏராளமான ஊழல்களில் வந்து உறவினர்கள் ஈடுபட்டதுனாலதான் இன்னைக்கு சோதனை வந்து இவ்வளவு வந்து விரிவடைஞ்சுட்டே போகுது மோனிஷா. விஜயானந்த், முன்னாள் அமைச்சர் தங்கமணி தொடர்புடைய மேலும் பல்வேறு இடங்களில் வந்து லஞ்ச ஒழிப்பு துறையினர் சோதனை நடத்தவில்லை என்று ஏற்கனவே பத்திரிகைகளில் செய்திகள் வெளிவந்தன. இது எந்த அளவுக்கு உண்மை? இதன் உண்மை தன்மை என்ன? கண்டிப்பா உண்மைதான் அது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிறது போல இப்ப நான் வந்து என்னன்னா, இப்போ டாஸ்மாக் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வந்து என்னன்னா, இதுல வந்து எந்த அளவு வந்து விதிகள் மீறல் நடந்திருக்கு அப்படிங்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து பத்திரிகைகள் தெரிவிப்பது எல்லாமே வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள் அல்ல, அனைத்துமே உண்மையான செய்திகள் தான். எந்த அளவு வந்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய நண்பரும் உறவினருமான தங்கமணி வந்து பாத்தீங்கன்னா எதுக்குமே பயப்படாம இந்த செயல்பாடு செஞ்சிருக்கிறது தான் நான் வந்து ஏற்கனவே இந்த டாஸ்மாக் விஷயம் உங்களுக்கு சொன்னது. அதே போல பல்வேறு விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து வருவது ஊழல் குற்றச்சாட்டுகளோடு வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு மீறிய வந்து அதிகமா சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுனால தான் அவங்க போடுறாங்க. அதனால 100% உண்மையான தகவல் மட்டுமே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். விஜயானந்த், தொலைபேசி வாயிலாக உங்க தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி.